ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயங்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஆமா, செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. உங்களுக்காக இன்று ஏப்ரல் 2, 2026 மிக முக்கியமான தரவுகள், உலகளாவிய அறிக்கைகள், அப்புறம் ஆய்வுத் தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தொகுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற செய்திகள் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். கரெக்ட். அதாவது விண்வெளி பயணம் பத்தி பேசுவோம், அப்புறம் மத்திய கிழக்கு போர், செயற்கை நுண்ணறிவு, கடைசியா நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மெல்லிய நூல் இருக்கு இல்லையா, அதுதான் மனித மனம். உலகத்துல நடக்கிற எந்த ஒரு நிகழ்வும் வெறும் செய்தி கிடையாது. உண்மைதான். அது உங்களுடைய அப்புறம் என்னுடைய மனசின் பிரதிபலிப்பு தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிலவுக்கு போக துடிக்கிற நாம், இன்னொரு பக்கம் அதிகாரத்துக்காக ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இந்த முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம சும்மா மேலோட்டமா பார்க்காம அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் அப்படிங்கிற 3 கண்கள் கொண்டு ஆழமா அலச போறோம். அப்போ அந்த அதிகார போட்டியிலிருந்தே தொடங்குவோம்னு நினைக்கிறேன். மத்திய கிழக்கில் நடக்கிற விஷயங்களை பார்த்தா மனசுக்கு ரொம்பவே பாரமா இருக்கு. ஆமா, நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் பொருளாதார கட்டமைப்பை முடக்கிறதுக்காக ஆபரேஷன் ஃபியூரி அப்படிங்கிற தாக்குதலை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காரு. இந்த ஏவுகணை ரொம்ப மோசம். ஐநா மனித உரிமைகள் ஆணையர் வோல்கர் டர்க் கொடுத்திருக்கிற அறிக்கை பாத்தீங்கன்னா நிஜமாவே நடுங்க வைக்குது. நான் படிச்சேன் அத. 3000 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஈரான்ல மட்டும் 2350 பேர். லெபனான்ல நிலைமை இன்னும் மோசம். 1.1 மில்லியன் மக்கள், அதாவது 11 லட்சம் பேர் அகதிகளா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 1240 உயிர்கள் போயிருக்கு. அமைதியை காக்க போன ஐநா அமைதி படையான யூனிஃபில் மீதான தாக்குதல்ல 2 இந்தோனேஷிய வீரர்கள் கூட இறந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடி. ஆனா இதோட அதிர்வுகள் மத்திய கிழக்கு நாடுகள்ல மட்டும் நிக்கல இல்லையா? நிச்சயமா இல்ல. உலக பொருளாதாரத்தையே இது ஆட்டம் காண வச்சிருக்கு. இப்போ பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை இன்னைக்கு ஒரு பீப்பாய்க்கு $107.7 உயர்ந்திருக்கு. ஓ, அப்போ போக்குவரத்து, உற்பத்தி அப்படின்னு எல்லா செலவுகளும் உலகம் முழுக்க அதிகரிக்க போகுது. ஆமா. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு பாருங்களேன். ஒரு நிமிஷம். முரண்பாடுனா பொருளாதாரத்துல சொல்றீங்களா? ஆமா. உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரி. ஒரு மூலையில சின்னதா ஒரு அதிர்வு ஏற்பட்டாலும் அந்த வலையோட மறுமூலையில இருக்கிற நமக்கும் அதை உணர்த்தப்படும். ஓகே, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ நீங்க இந்த வாரத்துல உங்க வீட்ல ஒரு கல்யாணத்துக்காக நகைக்கடைக்கு போய் தங்கம் வாங்க போறீங்களன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஏன்னா போரினால் டாலர் குறியீடு 100ஐ தாண்டிடுச்சு. இதனால இந்தியாவில தங்க விலை கணிசமா குறைஞ்சிருக்கு. கரெக்ட். 10 கிராம் தங்கம் விலை 5184 ரூபாய் குறைந்து 1,48,524 ரூபாயாகவும், வெள்ளி விலை கிலோவுக்கு 14,469 ரூபாய் சரிந்து 2,29,032 ரூபாயாகவும் மாறியிருக்கு. எங்கேயோ நடக்கிற ஒரு ஏவுகணை தாக்குதல் சென்னையில தங்கம் வாங்குற ஒரு சாமானியரோட பட்ஜெட்டை மாத்துது. இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பாருங்க. அதான், டாலர் மதிப்புக்கும் தங்கத்துக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இதை நம்ம அறிவியல் பூர்வமா எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான பொருளாதார அறிவியல் இருக்கு. இதை எதிர்மறை தொடர்பு, அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்வாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உலகத்துல ஒரு போர் பதற்றம் வரும்போது முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம பணத்தை எங்க போட்டா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. தங்கம் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான முதலீடு தானே? ஆமா. ஆனா இந்த மாதிரி போர் நேரங்கள்ல அமெரிக்க டாலரை தான் உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பான பெட்டகமா முதலீட்டாளர்கள் பாக்குறாங்க. ஓ, அதனால டாலரை நோக்கி பணம் பாயுது. எக்ஸாக்ட்லி. டாலரோட தேவை அதிகரிக்கும் போது அதோட மதிப்பு உயருது. டாலர் உயர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட மதிப்பு சரிய ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு தேசத்துல 11 லட்சம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உயிர் பயத்துல வீதிகள்ல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு தேசத்துல இருக்கிற முதலீட்டாளர்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு லாப நஷ்டங்களை கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தத்துவ ரீதியா பார்த்தா ஒருத்தரோட மரணமும் பயமும் இன்னொருத்தருக்கு முதலீட்டுக்கான வாய்ப்பா மாறுது. அதுதான் மனித சமூகத்தோட அடிப்படையான ஆன்மீக வெற்றிடம்னு சொல்லலாம். ஒரு அமைப்பான சமூகத்துல வாழ நாம பழகிட்டாலும் ஆபத்துன்னு வரும்போது நாம இன்னும் அந்த சர்வைவல் மனநிலையில தான் இருக்கோம். உலகளாவிய சகோதரத்துவம் அப்படிங்கிறது பேச்சளவுக்கு தான் இருக்கு, செயலா மாறல அப்படிங்கிறது இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. கண்டிப்பா. ஆனா இந்த மனிதன் வெறும் சுயநலவாதி மட்டும் கிடையாது. அவன் அறிவால் பிரபஞ்சத்தையே அழக்கக்கூடியவனாகவும் இருக்கான். ஆமா,
பூமியில அதிகாரத்துக்காக நாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் விண்வெளியில நாம நிகழ்த்துற சாதனைகள் ஆச்சரியமா இருக்கு. அடுத்த செய்தி அதை பத்தி தான். நாசாவின் ஆர்த்தமிஸ் 2 திட்டம் இப்போ ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டி இருக்கு இல்லையா? கரெக்ட். ரீத் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், ஜெர்மி ஹான்சன் ஆகிய 4 விண்வெளி வீரர்கள் இப்போ பூமியின் மிக உயர்ந்த சுற்றுப்பாதையில இருக்காங்க. அதுவும் ஓரியன் விண்கலத்தை அவங்க மேனுவலா இயக்கி வெற்றி கண்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எல்லாமே கம்ப்யூட்டர் பாத்துக்கிற இந்த காலத்துல ஆட்டோ பைலட் இருக்கும்போது ஏன் விண்கலத்தை மேனுவலா இயக்கணும்? அது ஒரு மிக முக்கியமான கட்டம். செயற்கை நுண்ணறிவும் தானியங்கி அமைப்புகளும் எவ்வளவு இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனிதனோட நேரடி கட்டுப்பாடு தான் உயிரை காப்பாற்றும். ஓ, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா சமாளிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, ஒரு கணிக்க முடியாத விண்வெளி சூழல்ல மனிதனோட உள்ளுணர்வு தான் கடைசியா கை கொடுக்கும். அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மேனுவல் இயக்கம். புரிஞ்சுது. இப்போ இன்னைக்கு இரவு அவங்க டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் மூலமா நிலவின் மேற்பரப்பிலிருந்து 4600 மைல் உயரத்தில் பறக்க போறாங்க. ஆமா, அது ரொம்ப சிக்கலான ஒரு ப்ராசஸ். அறிவியல் புனைகதைகள்ல வர்ற வார்த்தை மாதிரி இருக்கு இந்த டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன். இதுனா என்ன? நிலவை நோக்கி அப்படியே நேரா ராக்கெட்டை விடுறதா? இல்ல, அப்படி நேரா போக முடியாது. டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு துல்லியமான உந்துதல். அதாவது பூமியை சுத்தி வேகமா வந்துகிட்டு இருக்கிற விண்கலம் ஒரு குறிப்பிட்ட வினாடியில சரியான கோணத்துல தன்னோட இன்ஜினை ஆன் பண்ணி பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தன்னை ஒரு கவன்கல் மாதிரி நிலவை நோக்கி வீசிக்கொள்ளும். ஓ, ஸ்லிங் ஷாட் எஃபெக்ட் மாதிரி. கரெக்ட். ஒரு செகண்ட் தப்பியானாலும் அவங்க விண்வெளியில தொலைஞ்சு போயிடுவாங்க. கேட்கவே சிலிர்க்க வைக்குது. சரி, விண்வெளிக்கு போயிட்டாங்க, அங்க எப்படி அவங்க வழியை கண்டுபிடிப்பாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. நம்ம கையில இருக்கிற மொபைல்ல ஜிபிஎஸ் இருக்கு, எங்க போனாலும் மேப் காட்டிடும். ஆனா நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போகும்போது ஜிபிஎஸ் வேலை செய்யாதே. ரொம்ப சரியான பாயிண்ட். ஜிபிஎஸ் அப்படிங்கிறது பூமியை சுத்தி இருக்கிற செயற்கைக்கோள்களை நம்பி இயங்குற ஒண்ணு. ஆழமான விண்வெளிக்கு போகும்போது அது இருக்காது. அப்போ எப்படி திசையை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு மாபெரும் தொழில்நுட்ப பச்சல் இப்போ நடந்திருக்கு. யூமாஸ் ஆம்ஹர்ஸ்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. என்ன அது? ஒரு மிகப்பெரிய ஆப்டிக்கல் கடிகாரத்தை ஒரு சின்ன சிலிகான் சிப்புக்குள்ள அடக்கி சாதனை படைச்சிருக்காங்க. கடிகாரத்துக்கும் விண்வெளி பயணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வழியை கண்டுபிடிக்க கடிகாரம் எப்படி உதவும்? விண்வெளியில தூரத்தை அளக்க நாம பயன்படுத்துறதே ஒளியின் வேகத்தை வச்சுதான், அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட். ஓ, ஓகே. ஒளி இவ்வளவு தூரம் பயணிக்க இவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது நிலையான ஒண்ணு. அப்போ நேரத்தை எவ்வளவு துல்லியமா நம்ம கணக்கிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம விண்வெளியில எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறது கணிக்க முடியும். வாவ். அப்போ அந்த துல்லியமான நேரத்தை அளக்கத்தான் இந்த ஆப்டிக்கல் கடிகாரமா? ஆமா, ஒரு பெரிய அரை அளவுக்கு இருக்க வேண்டிய லேசர் கடிகார அமைப்பை வெறும் ஒரு மைக்ரோ சிப்புக்குள்ள கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது நிஜமாவே மனித அறிவோட உச்சம்னு சொல்லலாம். அதே போல குவான்சியன்ட் மற்றும் ஹைகோ ஆகிய நிறுவனங்கள் IBMஇன் ஹெரான் R3 என்ற குவாண்டம் கணினி மூலம் திரவ இயக்கவியலை உருவகப்படுத்தும் புதிய அல்காரிதத்தையும் உருவாக்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம், குவாண்டம் கம்ப்யூட்டர் மூலம் ஃப்ளூயிட் டைனமிக்ஸை மேப் பண்ண முடியுது, ஆப்டிக்கல் கடிகாரத்தை ஒரு சின்ன சிப்புக்குள்ள வைக்க முடியுது. இதெல்லாம் மனிதனோட அறிவு தேடலின் அடையாளங்கள். தத்துவ ரீதியா பார்த்தா மனித மூளை இருட்டை கிழிச்சுக்கிட்டு புதிய எல்லைகளை தேடி போய்கிட்டே இருக்கு. ஆமா, பூமியில எவ்ளோ போர்கள் எவ்வளவு அழிவுகள் இருந்தாலும் எதையாவது தேடி கண்டுபிடிக்கணுங்கிற இந்த உந்துதல் தான் மனித குலத்தின் மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தக்க வைக்குதுன்னு தோணுது. உண்மைதான். தேடல் தான் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஆனா அதே தேடல் தான் சில நேரங்கள்ல நமக்கே ஆபத்தாவும் முடியுது. அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு முரண்பாட்டை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஆமா, எம்பர் அமைப்பின் அறிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கு. ஆமா, புதைவடிவ எரிபொருள்களை, அதாவது நிலக்கரி, பெட்ரோல் போன்றவற்றை விட சூரிய சக்தி மற்றும் பேட்டரி தொழில்நுட்பத்தின் செலவு கணிசமாக குறைஞ்சிடுச்சாம். 2024ஆம் ஆண்டில் உலகத்துல உருவாக்கப்பட்ட புதிய மின்சார உற்பத்தியில 92.5% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. இது இயற்கைக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. ஒரு பக்கம் இது பெரிய வெற்றி தான். ஆனா மறுபக்கம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI நிறுவனங்களின் கார்பன் உமிழ்வு அபாயகரமான அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஓ, அந்த கூகுள் மெட்டா தரவுகளை பத்தி சொல்றீங்களா? ஆமா, கூகுளின் உமிழ்வு 50% வரையும், மெட்டாவின் உமிழ்வு 60% வரையும் அதிகரிச்சிருக்கு. இது எனக்கு புரியல. சூரிய சக்தியில நம்ம இவ்ளோ முன்னேறி இருக்கோம், ஆனா இந்த AI அப்படிங்கிறது நம்மளோட வேலைகளை ஈஸியாக்க வந்த ஒரு ஸ்மார்ட்டான சாஃப்ட்வேர் தானே?
சாஃப்ட்வேர் தான். அது எப்படி இவ்ளோ பெரிய கார்பன் உமிழ்வை உருவாக்கும்? ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா அந்த மருந்தே வேறொரு நோயை உருவாக்குற மாதிரி இல்லையா இது? ரொம்ப கரெக்டான ஒப்பீடு. இது சாஃப்ட்வேர் தான், ஆனா அந்த சாஃப்ட்வேர் இயங்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட்வேர் தேவைப்படுது. ஓ, அந்த டேட்டா சென்டர்கள். ஆமா, ஏஐ அல்காரிதம்கள், குறிப்பா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இயங்கணும்னா திரைக்கு பின்னாடி லட்சக்கணக்கான சர்வர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய பவர் தேவைப்படும் இல்லையா? பண்ணும்போது அந்த சர்வர்கள் பயங்கரமா சூடாகும். அதை குளிர்விக்க பிரம்மாண்டமான ஏசி அமைப்புகளும் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரும் அசுரத்தனமான மின்சாரமும் தேவைப்படுது. அப்போ அந்த டேட்டா சென்டர்கள் உறிஞ்சு மின்சாரம் தான் இன்னைக்கு ஒரு புதிய அரக்கனா உருவெடுத்திருக்கா? எக்ஸாக்ட்லி. இதுதான் மனித வளர்ச்சியின் முரண்பாடு, பாரடாக்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்வோம். இது யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நாம வசதியா இருக்கணும், நம்ம வேலைகளை ஒரு மெஷின் தானா செய்யணும் அப்படிங்கிற நம்மளோட ஆசை எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு எல்லையற்ற பசியை உருவாக்குது. அது ஒரு ஆன்மீக பிரச்சனைன்னே சொல்லலாம். ஆமா, நிலக்கரியிலிருந்து உலகை காப்பாத்த ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். ஆனா இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுங்கிற நம்ம வசதிக்காக இயற்கையை சுரண்ட இன்னொரு வழியை நாமே உருவாக்கி வச்சிருக்கோம். மிக தெளிவான பார்வை. நாம ஒரு பிரச்சனையை தீர்க்கிறோம்னு நினைச்சு அதோட பக்க விளைவா அதை விட பெரிய இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறோம். சரி, உலகளாவிய தொழில்நுட்ப மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் நம்ம ஊர் அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் எப்படி புகுந்து விளையாடுதுன்னு இப்ப பாப்போம். இந்திய அளவுல பார்த்தா நிறைய கட்டமைப்பு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, பிரதமர் மோடியின் சாதனா சப்தா அப்படிங்கிற திறன் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது மிஷன் கர்மயோகியின் ஒரு பகுதி. அரசு பணியாளர்களை ஏஐ மற்றும் தரவு சார்ந்த முடிவுகளை எடுக்க பயிற்றுவிக்கிறது தான் இதோட நோக்கம் இல்லையா? கரெக்ட். நாகரிக் தேவோ பவா, அதாவது குடிமக்களே கடவுள் என்ற ஒரு கொள்கையை இது முன்வைக்குது. அரசு நிர்வாகத்துல மனித தவறுகளையும் தாமதத்தையும் ஊழலையும் குறைக்கிறதுக்கு தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய கருவியா பயன்படும். இது அறிவியல் பூர்வமான ஒரு வளர்ச்சின்னு பார்க்கலாம். அதோட குஜராத்ல கெய்ன்ஸ் டெக்னாலஜியின் செமிகண்டக்டர் தொழிற்சாலை திறக்கப்பட்டதும் இதே தொழில்நுட்ப வளர்ச்சியின் இன்னொரு மைல்கல் தான். இந்தியாவோட பாதுகாப்பு ஏற்றுமதி 38,424 கோடி ரூபாயை எட்டியிருக்கு. நாடாளுமன்றத்துல அமராவதிய ஆந்திராவின் தலைநகராக அங்கீகரிக்கும் மசோதாவும் நிறைவேறியிருக்கு. எல்லாமே ஒரு சிஸ்டம் அப்கிரேட் தான். ஒரு பக்கம் அரசாங்கம் தன்னோட சிஸ்டத்தை ஏஐ மூலமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இங்க சிஸ்டம் வேற மாதிரி அப்கிரேட் ஆகுது. ஆமா, 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இங்க கூட்டணிகள்ல பெரிய மாற்றங்கள். கூட்டணி நிலவரம் எப்படி இருக்கு? அதிமுக தலைமையிலான கூட்டணியில அதிமுக 167 இடங்களிலும், பாஜக 27, பாமக 18, அமமுக 11 இடங்களிலும் போட்டியிடுறாங்க. திமுக தரப்புல மறுபுறம் திமுக தன்னோட 164 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூரிலும், உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கத்திலும் போட்டியிடுறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 60 புதிய முகங்களுக்கு திமுக வாய்ப்பளிச்சிருக்கு. ஆனா 3 தற்போதைய அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னு யோசிச்சு பாருங்க. அதான் நானும் கேட்க வந்தேன். நிர்வாகத்துல நடக்கிற தொழில்நுட்ப அப்கிரேடுக்கும் அரசியல்ல நடக்கிற இந்த கூட்டணிகள் வேட்பாளர் மாற்றத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இரண்டுமே அமைப்புகளின் பரிணாம வளர்ச்சி தான். எவல்யூஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். அதாவது ஒரு தேர்தல் கூட்டணி அப்படிங்கறத ஒரு உயிரியல் அமைப்பு, அதாவது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி நினைச்சு பாருங்க. சுற்றுச்சூழல் மாறும்போது அங்கிருக்கிற உயிரினங்கள் தங்களை மாத்திக்கிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஓ, அரசியல்ல சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மக்களோட மனநிலை, வாக்காளர்களின் தேவைகள்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களை தகவமைச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த 60 புதிய முகங்கள் ரீஜெனரேஷன் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். செல்லுலார் ரீஜெனரேஷனா? ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, தனக்குள்ள இருக்கிற பழைய செல்களை நீக்கிட்டு புதிய செல்களை உருவாக்குறது மூலமா அந்த அமைப்பு தன்னை உயிர்ப்போட வச்சுக்குது. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அதிமுகவோட கூட்டணி கணக்குகளா இருந்தாலும் சரி, திமுகவோட வேட்பாளர் மாற்றமா இருந்தாலும் சரி, எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை சர்வை பண்ணிக்கிறதுக்காக பண்ற அடாப்டேஷன் தான். கண்டிப்பா. இந்த சர்வைவல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேசும்போது மனிதனோட அடிப்படையான இன்னொரு போராட்டத்தை பற்றியும் நாம பேசியாகணும். அது ஆரோக்கியம் மற்றும் தப்பித்தல். ஆமாம், மருத்துவத்துறையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. சொல்லுங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO 36 அவசர நிலைகளுக்காக $1 பில்லியன் நிதி உதவிய கோரியிருக்கு. 36 அவசர நிலைகளா? ரொம்ப அதிகமா இருக்கே. ஆமா, ஆப்கானிஸ்தான், சூடான், உக்ரைன் போன்ற நாடுகள்ல போர் மற்றும் பஞ்சத்தால சுகாதார நெருக்கடி உச்சத்துல இருக்கு.
மக்கள் வாழவே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்கே மக்கள் பட்டினியிலையும் போர்லயும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம அறிவியல் எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. மருத்துவத்துல நிறைய புது கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. ஆமா, எல்லி லில்லியின் ஃபவுண்டாயோ அப்படிங்கிற ஒரு உடல் பருமன் குறைப்பு மாத்திரைக்கு FDA ஒப்புதல் கிடைச்சிருக்கு. அதாவது அதிகமா சாப்பிட்டு உடம்பு பெருத்து போனதை குறைக்க ஒரு மாத்திரை. இன்னொரு பக்கம் தட்டம்மை வைரஸின் 1000 மரபணுக்களை விஞ்ஞானிகள் முழுமையா ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, நோயாளிகளின் இதயத்தை போன்றே டிஜிட்டல் மாதிரிகளை உருவாக்கும் தொழில்நுட்பம் இப்போ வந்திருக்கு. ஆமா, டிஜிட்டல் ட்வின்ஸ். இது எப்படி சாத்தியம்? நிஜ இதயத்தை எப்படி டிஜிட்டலா மாத்துறாங்க? இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறது மருத்துவத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு நோயாளியோட MRI ஸ்கேன், ரத்த அழுத்தம், மரபணு தரவுகள் எல்லாத்தையும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல கொடுப்பாங்க. ஓகே. அந்த தரவுகளை வச்சு அந்த நோயாளியோட நிஜ இதயம் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி ஒரு வெர்ச்சுவல் இதயத்தை கம்ப்யூட்டர்ல உருவாக்குவாங்க. வாவ், அப்போ அந்த விர்ச்சுவல் இதயத்துல டெஸ்ட் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி. ஒரு புதிய மருந்தையோ அறுவை சிகிச்சையோ அந்த நோயாளியோட உடம்புல செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் இதயத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதன் மூலமா மனித தவறுகளையும் உயிரிழப்புகளையும் கிட்டத்தட்ட 0வா குறைக்க முடியும் இல்லையா? நிச்சயமா. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஒரு பக்கம் தட்டமை மரபணுவை ஆராய்ந்து டிஜிட்டல் இதயம் உருவாக்கி மனித உயிரை காப்பாற்ற போராடுறோம். உலகத்தோட இன்னொரு முனையில 36 நாடுகள்ல மக்கள் அடிப்படை மருத்துவ உதவி இல்லாம இறந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் மனித குலத்தோட மிகப்பெரிய முரண்பாடு. ஆமா, இந்த மாதிரி ஒரு பதற்றமான உலகத்துல நாம எப்படி நிம்மதியா வாழ்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு IPL 2026ல ஈடன் கார்டன்ஸ் மைதானத்துல KKR மற்றும் SRH அணிகள் மோதுறாங்க. கிரிக்கெட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்ல பனிப்பொழிவு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நாம டிவியில பெரிய விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இலக்கிய உலகத்துல பார்த்தா ஜார்ஜ் சாண்டர்ஸ், டானா பிரெஞ்ச் போன்ற எழுத்தாளர்களின் த்ரில்லர் நாவல்களை தேடி தேடி படிக்கிறோம். இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? நிஜ உலகத்துல இவ்வளவு உண்மையான த்ரில்லர்களும் மரணங்களும் நடக்கும்போது நமக்கு ஏன் இந்த விளையாட்டும் கற்பனையான கொலை கதைகளும் தேவைப்படுது? நாம என்ன ஒரு விசித்திரமான விலங்கு! இது விசித்திரம் இல்ல. ஆன்மீக ரீதியா பார்த்தா இதுவும் மனிதனோட ஒரு சர்வைவல் மெக்கானிசம் தான். ஓ, அப்படியா? இத உளவியல் ரீதியா தப்பித்தல், அதாவது எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நிஜத்திலிருந்து தப்பிக்கிறதா? ஆமா, உலகத்துல நடக்கிற அத்தனை துயரங்களையும் போர்களையும் WHO சொல்ற அந்த 36 அவசர நிலைகளையும் மனித மூளை 24 மணி நேரமும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நாம பைத்தியமாயிடுவோம். கரெக்ட் தான். மூளைக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. அந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு வடிகால் தேவைப்படுது. அதனாலதான் IPL போட்டியோ த்ரில்லர் நாவல்களோ நமக்கு ஒரு அருமருந்தா வேலை செய்யுது. இது நம்ம மனசின் சமநிலைய பாதுகாக்க உதவுது. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். இன்னைக்கு நாம பார்த்த தரவுகள் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத மாதிரி இருந்தாலும் ஒரு தெளிவான கதையே நமக்கு சொல்லுது. மனித மனத்தோட ஒட்டுமொத்த கதையை சொல்லுது. உலகப் பொருளாதாரம் எப்படி போர்களால் மாறுது, விண்வெளி ஆராய்ச்சி எப்படி மைக்ரோ சிப்புக்குள்ள அடங்குது, AI நமக்கு எப்படி உதவியாவும் அதே சமயம் இயற்கைக்கு ஆபத்தாவும் இருக்கு, நம்ம அரசியல் சிஸ்டம் தங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்குது, கடைசியா மனிதன் எப்படி மரணத்தை வெல்லவும் துயரத்திலிருந்து தப்பிக்கவும் போராடுறான் அப்படின்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இருந்து கத்துக்க நிறைய இருக்கு. உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். விண்வெளி பயணங்களுக்கு பாதை காட்ட ஆப்டிக்கல் கடிகாரங்களை உருவாக்கும் நாம், மருத்துவ பரிசோதனைகளுக்கு டிஜிட்டல் இதயங்களை உருவாக்கும் நாம், மனித குலத்துக்குள் நடக்கும் போர்களையும் செயற்கை நுண்ணறிவால் அழிந்து வரும் இயற்கையையும் தடுக்க எந்த அல்காரிதத்தை அல்லது எந்த கடிகாரத்தை பயன்படுத்தப் போகிறோம்? இயந்திரங்களுக்கு அறிவை கொடுக்கும் நாம் நமது சொந்த உள்ளுணர்வை, சக மனிதன் மீதான நேசத்தை தொலைத்து விட்டோமா? சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இது. எவ்வளவுதான் டிஜிட்டல் ட்வின் உருவாக்குனாலும் ஒரு மனிதனின் பசியையோ அவனது கண்ணீரையோ டிஜிட்டலா சரி பண்ண முடியாது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்துகொள்வோம் உள்ளிருந்து. பிரணாம். இவ்ளோ நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.